அண்மை செய்தி. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நெருக்கமானவர் வீட்டிலிருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி முழுவதும் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு வருவதாக பல்வேறு புகார்கள் வந்த நிலையில தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இதற்காக மாவட்ட தேர்தல் துறை அதிகாரியுமான குலோத்துங்கன் 60க்கு பறக்கும் படையினர் இந்த புதுச்சேரி முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட்டு பணப்பட்டுவாடா மற்றும் பணம் பதுக்குதலை தடுப்பதற்காக தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 100 அடி ரோடு அருகே உள்ள ஜான்சி நகர் முதல் குறுக்கு தெருவில் இருந்து ஒரு வீட்டிலிருந்து பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் அங்க தேர்தல் பறக்கும் படையினர் அங்க சோதனை செய்தனர். அப்பொழுது அந்த சோதனை செய்ததில் அந்த வீட்டில் ஜான்சி நகர் முதல் குறுக்கு தெருவில் இருக்கும் வீட்டில் 2000 ரூபாய் நோட்டு 1 கோடி ரூபாயும் 500 ரூபாய் நோட்டு 2 கோடியே 60 லட்சம் ரூபாயான பறிமுதல் செய்து தற்போது அதுக்கான அந்த எண்ணும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த வீட்டின் உரிமையாளர் யார் என்று பார்க்கும்போது இவர் முதலமைச்சர் ரங்கசாமியின் தீவிர விசுவாசியாக இருப்பதாகவும் இவர் நெல்லித்தோப்பு பகுதியில் பெரியபாளையம்மன் பைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வருவதாகவும் இவர் பெயர் முருகேசன் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்து மேலும் அரசியல் கட்சிக்கு இது எந்த அளவிற்கு இந்த பணமானது கொடுக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் இந்த தேர்தல் பறக்கும் படையினர் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். அதனை தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகளும் இந்த பகுதிக்கு அந்த பணத்தை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் அந்த வீட்டில் அவர் முருகேசன் என்பவர் வீட்டில் இல்லாத காரணத்தினால் அந்த வீட்டில் இருக்கும் நபர்களிடம் இந்த தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.